வணக்கம் அன்பர்களே. நாம் சென்ற பகுதியில் முற்கால தமிழகத்தின் குறுநில மன்னர்களில் புகழ் வாய்ந்தவனாய் விளங்கிய நன்னனின் வரலாற்றினை பார்த்தோம். பெண்கொலை புரிந்த கொண்கானத்து நன்னன் முதல் நாவிரமலையை ஆண்ட செங்கன் மாத்துவேள் நன்னன், இவன் எப்படி மலைப்படுகடாம் என்கின்ற ஒரு 10 பாட்டு நூலுக்கு பாட்டுடை தலைவனாக இருந்தவன் என்பது குறித்தும் நாம் பார்த்தோம். இந்த குறுநில மன்னர்களின் ஆட்சி குறித்து வேறு தரவுகள் இல்லாத நிலையில் சங்க இலக்கியங்கள் இவர்களை பற்றி பேசுகின்ற பாடல்களிலிருந்து தான் நம்ம செய்திகளை தொகுத்து எடுக்க வேண்டியுள்ளது. அது மட்டும் அல்லாமல் அதற்கப்புறம் வாய் வழியாக பார்த்திங்கன்னா தமிழ் மக்களிடையே புழங்கி வருகின்ற கதைகள், லெஜெண்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். அந்த வகையில் இந்த முற்கால தமிழகத்தை ஆண்ட குறுநில மன்னர்களில் மிகவும் புகழ் பெற்றவனாய் கருதப்படுபவன் அதியமான் நெடுமான் அஞ்சி. அதியர் மகன் என்பதன் குறுகல் அதியமான். இவன் மழவர் குலத்தை சார்ந்தவன். தகடூர் என்கின்ற பகுதியிலிருந்து ஆட்சி புரிந்தவன். அந்த தகடூர் அப்படிங்கிறது இன்றைய தர்மபுரி. அது மட்டுமல்லாமல் ஹோசூர் கிருஷ்ணகிரியோடைய தெற்கு பகுதியும் சேர்ந்த இடம் என்று அறிஞர்கள் சொல்கின்றனர். இங்கு அதியமானின் கோட்டை என்பது குதிரைமலை அப்படிங்கிற ஒரு குன்றின் மேல் இருந்தது. இந்த பகுதிகளை மழநாடு என்று அன்று வழங்கினர். இன்றைக்கு அதமன் கோட்டை என்று வழங்கப்படுகின்ற ஒரு இடம் தர்மபுரியில் இருக்கின்றது. அதியன் கோட்டை தான் காலப்போக்கில் அதமன் கோட்டை என்று ஆகிவிட்டது. இங்கு தமிழக அரசு அஞ்சியின் புகழை நிலைநாட்டுவதற்காக ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பி இருக்கின்றது. இதிலிருந்து எப்படி காலந்தோறும் இந்த குறுநில மன்னர்களின் புகழ் நிலைத்து நிற்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இந்த அதியமானின் மிக நெருங்கிய நட்பு பாராட்டிய ஒரு ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைட் என்று சொல்லக்கூடிய வகையில் விளங்கியவர் ஔவையார். சங்கத் தொகை நூல்களில் 59 பாடல்கள் ஔவையாரால் பாடப்பெற்றுள்ளன. அதில் 31 பாடல்கள் புறநானூற்றில் வருகின்றன. இந்த 31 பாடல்களில் 22 பாடல்கள் அதியமானின் புகழை பாடுகின்றன. அகநானூறில் மேற்கொண்டு ஔவையார் ஒரு 3 பாடல்களை அதியமானை புகழ்ந்து பாடியுள்ளார். இது மொத்தத்தையும் சேர்த்தா ஏறக்குறைய 300 வரிகள் ஒரு புலவர் ஒரு சிற்றரசர் மேல் பாடியது அப்படின்னா இந்த அதியமானை பற்றி ஔவையார் பாடியதாகத்தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஔவையார் அதியமானின் மகனாகிய பொகுட்டெழினியை பற்றியும் ஒரு 3 பாடல்களை பாடி ஒரு முக்கியமான லீனியர் லிங்க் போயட் என்கின்ற வகையில் 2 அடுத்தடுத்த தலைமுறைகளை இணைக்கின்ற ஒரு புலவராகவும் காட்டப்படுகிறார். மழவர் பெருமகன், மழவர் கோமான் என்கின்ற அடையாளங்களை ஔவையார் தன்னுடைய பாடல்களில் அஞ்சிக்கு தருகின்றார். பொதுவாகவே ஔவையார் என்று சொன்னவுடன் நம் மனக்கண் முன் தோன்றுகின்ற ஒரு வயதான ஔவை பாட்டி என்பது அல்லாமல் இந்த பாடல்களை படிக்கின்ற போது அதில் கிடைக்கின்ற அந்த ஒரு பின்புலம் என்ன நமக்கு தெரிகின்றது என்றால், ஔவையார் ஒரு மிகுந்த துடிப்புள்ள ஒரு இளமைத்தன்மை வாய்ந்த புலவராக, மிகவும் மதிநுட்பம் உடையவராக, தன்னுடைய அரசனுக்கு கிட்டத்தட்ட ஒரு அமைச்சராகவே இருந்திருக்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். நம்ம முன்னொரு பகுதியில் எப்படி சோழன் பெருநற்கிள்ளியின் அவையில் பாண்டியன் உக்கிர பெருவழுதியும் சேரமான் மாரிவன்கோ இவர்கள் மூவரையும் ஒன்றாக பார்த்து உளம் மகிழ்ந்து இன்று போல் என்றும் நீங்கள் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்று ஔவையார் வாழ்த்திய ஒரு பாட்டை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு புலவருக்கும் அந்த புலவரை ஆதரித்த ஒரு அரசனுக்கும் இடையே இருந்த நட்புறவு எப்படி ஒரு ஆழமான உறவாக இருந்தது என்பதற்கு அதியமானுக்கும் ஔவையாருக்கும் இடையே இருந்த உறவை நாம் ஒரு உதாரணமாக கொள்ளலாம். ஔவையாரோட பாடல்கள்லேருந்து அதியமான் மேல் அவர்கள் வைத்திருந்த ஒரு அதீத அபிமானம் நமக்கு வெளிப்படுகிறது. அந்த பாடல்களிலேயே மிகவும் புகழ் பெற்றது புறநானூறு பாடல் 91. ஔவையாருக்கு அதியமான் நெல்லிக்கனி கொடுத்த அந்த செய்தியை நிறுவுகின்ற பாடல். நீயே தொன்னிலை பெருமலை விடரகத்து அருமிசை கொண்ட சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின் அகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈத்தனையே. பழைய மலையின் ஒரு பெரிய பிளவின் உச்சியில் தொங்கிக் கொண்டிருந்த மரத்திலிருந்து மிகுந்த சிரமப்பட்டு எடுக்கப்பட்ட அந்த அரிய நெல்லிக்கனியை உட்கொள்பவருக்கு
ஆயுள் நீட்டிக்கும் என்று அதன் பயன் தெரிந்தும் அதை பற்றி என்னிடம் ஒன்றும் கூறாது அதனை எனக்கு நீ பரிசாக அளித்தாய். பால் புரை பிறைநுதல் பொலிந்த சென்னி நீலமணி மிரற்று ஒருவன் போல மண்ணுக பெரும. நீ பால் போன்ற பிறைச்சந்திரனை தலையில் அணிந்தவரும் நீல கண்டத்தை உடையவருமான அந்த கடவுள் போல் நீண்டு வாழ்வாயாக என்று ஔவையார் வாழ்த்துகின்றார். இப்போ இந்த இடத்துல அப்படி பெறுதற்கரிய ஒரு கனியை தான் உண்ணாமல் ஔவைக்கு கொடுத்தது அதியமான் தமிழ் மீதும் ஔவை மீதும் வைத்திருந்த பற்றை காட்டுவது ஒருபுறம், நீண்ட ஆயுளை தரக்கூடியது என்ற அந்த செய்தியை மறைத்து கொடுத்தது அவனது பண்பின் உச்சத்தை நமக்கு காட்டுகின்றது. இப்ப இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஐக்கனோகிராஃபி என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமிலான் என்று உருவமற்ற ஒரு பெருங்கடவுளாக நமது தமிழ் மக்கள் வழிபட்டு வந்த சிவனுக்கு அங்க அடையாளங்கள் புராண கதைகளின் மூலம் கொடுக்கப்படுகின்றன. எப்படி பார்க்கடலை கடையும் பொழுது அந்த ஆலகால விஷத்தை எடுத்து உண்டதனால் அவன் திருநீலகண்டன் ஆனா அப்படிங்கிறது இங்கு பதியப்படுகிறது. இந்த நெல்லிக்கனி கதையை சிறுபானாற்றுப்படையில் அதன் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனாரும் பதிகின்றார். மால்வரை கமழ் பூஞ்சாரல் கவினிய நெல்லி அமிழ்து விளை தீம்கனி ஔவைக்கு ஈந்து. அமிழ்து விளை தீம்கனி என்று சொல்வதன் மூலம் இங்கு நத்தத்தனார் அதோடைய அந்த சாவாத்தன்மையை வழங்கக்கூடிய கனி அப்படிங்கிறதை மீண்டும் நிறுவுகின்றார். இந்த சிறுபானாற்றுப்படை என்பது ஓய்மா நாட்டு நல்லியக்கோடன் மேல் பாடப்படுவது. அதுல நத்தத்தனார் கடையேழு வள்ளல்களை பற்றிய செய்திகளையும் பதிகின்றார் என்றால் அந்த சங்க காலத்திலேயே இந்த வள்ளல்கள் மக்களிடையே எத்தனை செல்வாக்கும் புகழும் பெற்றிருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த முற்கால குறுநில மன்னர்களில் கல்வெட்டில் பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு குறுநில மன்னன் அதியமான் அஞ்சியாகத்தான் இருக்க முடியும். அதுவும் வடக்கே மௌரிய பேரரசின் மிகச்சிறந்த ஆட்சியாளனாக கருதப்பட்ட சக்கரவர்த்தி அசோகரின் கல்வெட்டில் இந்த பெயர் வருகிறது. அசோகருடைய காலம் 268 232 பொது யுகத்திற்கு முன். அவருடைய இந்த ராக் எடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டில் எப்படி அவர் சோழர்கள், இவர்களை சோழர் அப்படின்னு குறிப்பிட்டு பாண்டியர்கள், கேரள புத்திரர்கள் அதாவது சேரர்கள் மற்றும் சத்தியபுத்திர அப்படிங்கிற பெயரை பதிந்திருக்கின்றார். இப்போ ரொம்ப நாள் வரையிலும் இந்த சத்தியபுத்திர அப்படிங்கிறது யாரை குறித்தது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களால் கண்டறியப்பட முடியவில்லை. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தாலுகாவில் ஜம்பை என்ற பகுதியில் கிடைத்த ஒரு கல்வெட்டில்தான் இதற்கான விடை இருந்தது. இந்த பகுதியில் ஜம்பை மலை என்கின்ற ஒரு சிறு குன்று, அந்த இடத்தை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மெகாலித்திக் என்று சொல்லக்கூடிய இரும்பு கால நாகரிகத்தை சார்ந்த தடயங்களை கண்டெடுத்திருக்கின்றனர். இந்த இடத்துல அந்த மலை பகுதியில் ஒரு குகை, அந்த குகைக்கு தாசி மடம் அப்படின்னு இன்னைக்கு பேர். அதற்குள் ஒரு பழைய கால எழுத்து வடிவிலான தமிழ் பிராமி கல்வெட்டை கண்டறிந்தார்கள். அந்த கல்வெட்டில் சத்தியபுத்தோ அதியமான் நெடுமான் ஆஞ்சி ஈத்த பள்ளி, அதாவது சமண முனிவர்களுக்கு சத்தியபுத்தோ அதியமான் நெடுமான் அஞ்சி செய்து கொடுத்த படுக்கைகள் என்று இந்த வாசகத்தை கண்ட பின்புதான் சத்தியபுத்தோ என்பது அதியமான் நெடுமான் அஞ்சியை குறிப்பது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் கண்டறிந்தனர். இந்த எழுத்து வடிவத்தை கொண்டு இதனை 1ஆம் நூற்றாண்டு பொது யுகம் என்று ஆராய்ச்சியாளர்கள் நிறுவுகின்றனர். இந்த தாசிமடம் குகைக்கு எதுக்க ஒரு குகையில் பார்த்தீங்கன்னா இன்னும் 4-5 சமண படுக்கைகள் இருந்தன. இதை கொண்டு இந்த பகுதியெல்லாம் அந்த காலத்தில் சமணர்களின் இடமாக இருந்தது என்று நமக்கு தெரிகின்றது. இப்படி மிக பழமை வாய்ந்த அதியர் குலத்தில் தோன்றிய மிகவும் புகழ்பெற்ற மன்னனாக இந்த அஞ்சி நமக்கு காட்டப்படுகிறான். அதியமானுக்கும் அவனது அண்டை நாடான தொண்டை நாட்டை ஆண்டு வந்த தொண்டைமானுக்கும் இடையில் போர் நிகழ்வது போல் ஒரு சூழ்நிலை உருவாயிற்று. அப்போ அதியமானுக்கு நல்லா தெரியும் தொண்டைமானை விட தான் வலிமை படைத்தவன் ஆதலால் அந்த போரிலே தேவையற்ற உயிர் சேதம்தான் ஏற்படும் என்று கருதி அவன் ஔவையாரை தொண்டைமானிடம் தூதாக அனுப்புகின்றான். இப்படி தொண்டைமானை காண சென்ற ஔவையை தொண்டைமான் என்ன செய்கிறான் அப்படின்னா தன்னுடைய போர் பாசறையை சுற்றி காமித்து தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் அவன் காட்டி பெருமைப்பட்டு கொள்கின்றான். அந்த இடத்தில் மிகுந்த நயத்தோடு ஔவையார் ஒரு பாடலை வைக்கின்றார். புறநானூறு பாடல் 95 செல்கிறது. திணை பாடான் திணை,
வித்தியாசமான ஒரு துறை வாழ்மங்கலம், அதாவது ஆயுதங்களை புகழ்வது. இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கந்திரள் நோன்காள் திருத்தி நெய் அணிந்து கடிவுடை வியன்னகர். இங்கே உன் பாசறையில் உன் படைக்கருவிகள் மிக அழகாக மயில் தோகை சூட்டப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு வலிய திரண்ட பிடிகளை உடைய உன் ஈட்டிகளுக்கெல்லாம் நெய் பூசி மிக அலங்காரமாக வைத்திருக்கின்றாய். அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொல்துறை குற்றில மாதோ. அங்கே அதியமானின் போர் பாசறையிலோ அவனுடைய ஈட்டிகளெல்லாம் மழுங்கி அவற்றின் நுனி எதிரிகளை குத்தி கொன்றதனால் உடைந்து அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் கொல்லர் பட்டறையில் கிடக்கின்றன. என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அன்னலெம் கோமான் வைனுதி வேலே. செல்வம் இருந்தால் மற்றவர்களுக்கு உண்ண கொடுத்தும் செல்வம் இல்லாத போதும் இருக்கின்ற உணவை எல்லோரோடும் பகிர்ந்து உண்கின்ற என்னுடைய தலைவன் பெருமைக்குரிய அதியன். அப்போ இந்த இடத்துல அதியமானின் வலிமையை உணர்த்துவதற்கு தொண்டைமானை புகழ்வது போல் இகழ்ந்து ஔவையார் அதியமானை இகழ்வது போல் புகழ்கின்றார். அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் இப்படி சுக்குநூறாக உடைஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்கிறதன் மூலம் எதை காமிக்கிறார் அப்படின்னா, அவனுடைய போர் அனுபவம் தொண்டைமானே உன்னை விட பல மடங்கு உயர்ந்தது, அவனை எதிர்த்து நின்றால் நீ நிச்சயம் தோற்று விடுவாய் என்கின்ற கருத்தை சூக்கமாக அவர் தெரிவித்து அந்த இடத்துல அந்த போரை அவர் தடுத்து நிறுத்துகின்றார். மற்றும் ஒரு புறநானூறு பாடலில் ஔவையார் 2 சுவையான செய்திகளை பதிகின்றார். அமரர் பேணியும் ஆவுதி அருத்தியும் அரும்பெறல் மரபின் கரும்பு இவன் தந்தும். அதியமானே உன் முன்னோர்கள் தேவர்களை துதி செய்து அவர்களுக்கு சிறந்த அவிர்வாகத்தை கொடுத்து பெருதற்கரிய முறைமையுடைய கரும்பை இவ்வுலகத்திற்கு கொண்டு வந்தனர் அப்படின்னு இந்த பாட்டில் ஔவையார் பதிகின்றார். இதில் இந்த கரும்பு என்பது இந்தியா உட்பட்ட தெற்காசிய நாடுகளில் இயற்கையாக விளைகின்ற ஒரு பயிர். இதை அதியமானின் பரம்பரையினர் இந்த பகுதிகளுக்கு கொண்டு வந்தார்கள் என்ற செய்தி இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பாடல்களிலும் பதியப்பட்டிருக்கின்றது. இதன் உள்ளர்த்தம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. பாடல் தொடர்கிறது. செருவேட்டு இமிழ்குரல் முரசின் எழுவரோடு முரணி சென்று அமர் கடந்து நின் ஆற்றல் தோற்றிய அன்றும் பாடுனர்க்கு அரியை. பொன்னாலான கழல்களும் கழுத்தில் பணம்பூ மாலையும் அணிந்து நெடிய வேலுடன் நீ அரசுரிமை பெற்றிருந்தாலும் அதில் திருப்தி கொள்ளாமல் 7 அரசர்களோடு போர் புரிந்து அவர்களை தோற்கடித்து அவர்களுடைய லட்சணைகளை நீ உனதாக்கி கொண்டாய். அன்றும் பாடுனர்க்கு அரியை பரணன் பாடினன் மற்கொல் மற்ற நீ முரண்மிகு கோவலூர் நூறி நின் அரண் அடுத்திகிரி ஏந்திய தோளே. கோவலூரில் பகைவரின் மிகுந்த வலிமையையும் அவர்களது அரண்களையும் அழித்து ஆட்சி சக்கரத்தை ஏந்திய உன் வலிமையை பாடுவது இன்றும் அரிதே. பரணனால் தானே உன்னை பாட முடிந்தது என்கின்ற ஒரு குறிப்பை வைக்கின்றார். பரணரை பரணன் என்று குறித்ததன் மூலம் தன்னை விட மிகவும் இளையவன் என்கின்ற ஒரு செய்தியை இங்கு ஔவையார் நமக்கு தருகின்றார். ஆனால் இந்த 7 மன்னர்கள் யார், அவருடைய லட்சணைகள் என்ன, இது பற்றிய ஒரு விவரமும் இந்த பாட்டில் இல்லை. பெரும்பாலும் ஔவையாரோட பாடல்களிலே வரலாற்று தரவுகள் மிக குறைவாகவே இருக்கின்றன. இப்படி அவர் இங்கு குறிப்பது போல் கோவலூர் போரை பற்றி பரணர் பாடியதாக ஒரு பாடல் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அகநானூரில் ஒரு பாட்டில் அஞ்சியை பற்றி பரணர் பாடுகிறார். நெடுநெறி குதிரை கூர்வேல் அஞ்சி கடுமுனை அலைத்த கொடுவில் ஆடவர் ஆக்கொள் பூசலின் பாடு சிறந்தெரியும். குதிரை மலைக்கு சொந்தக்காரனான இந்த அஞ்சியின் போர் வீரர்கள் வளைந்த வில்லை கொண்டு துடி என்னும் போர் முரசை அடித்து பெரும் ஒலி எழுப்பி பகைவர்களின் ஆணிரை கூட்டங்களை கவர்ந்து வருகின்றனர். இப்படி இந்த ஆணிரை கவர்கின்ற செய்தியை பரணர் குறிக்கின்றார். புறநானூறு பாடல் 92 ஔவையார் மிகுந்த தன்னடக்கத்துடன் ஒரு செய்தியை மிகுந்த நயத்தோடு பதிகின்றார். புறநானூறு பாடல் 92 செல்கிறது. யாழொடும் கொள்ளா பொழுதொடும் புணர பொருள் அறிவாராயினும் தந்தையர்க்கு அருள் வந்தனவால் புதல்வர் தம் மழலை என் வாய் சொல்லும் அன்ன ஒன்னார் கடிமதில் அரண்பல கடந்து நெடுமான் அஞ்சி நீ அருளல் மாறே.
குழந்தைகளின் மழலை யாழிசையோடு ஒத்து வராது, தாளத்தோடும் இயையாது. அதில் பெரிய பொருள் ஒன்றும் இருக்காது. ஆனால் அது எவ்வாறு இருப்பினும் தந்தையர்க்கு அந்த மழலையின் சொல் அன்பை வரவழைக்கிறது. பகைவர்களுடைய காவல் நிறைந்த மதில்களையும் கோட்டைகளையும் வென்ற அதியமான் நெடுமான் அஞ்சியே என் சொற்களும் அதுபோலத்தான், என் பாடல்களையும் ஏற்று நீ அருள் புரிகின்றாய் என்று பாடுகின்றார். ஔவையாருடைய இந்த பாட்டுதான் பின்னால் திருக்குறளில் திருவள்ளுவருடைய மிக புகழ்பெற்ற குறளாம் குழலினிது யாழினிது என்பர்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்கின்ற அந்த குறளுக்கு முன்னோடியாக இருந்திருக்க வேண்டும். தகடூரிலே அஞ்சிக்கும் சேர மன்னனுக்கும் பெரிய போர் மூழ்கிறது. அதியமானுடன் போரிட்ட இந்த சேர மன்னனை பெருஞ்சேரல் இரும்பொறை என்று தமிழறிஞர்கள் கூறியிருக்கின்றனர். பதிற்றுப்பத்தின் 8ஆம் பத்து இந்த பெருஞ்சேரல் இரும்பொறை பற்றி அரிசில் கிழார் பாடியது. அதிலே 78ஆம் வரியில் அவர் தகடூர் போரை பதிகின்றார். ஆனால் அந்த போரில் சேர மன்னனை எதிர்த்து போரிட்டது அதியமான் அஞ்சி என்கின்ற பெயர் குறிப்பினை அரிசில் கிழார் அங்கு வைக்கவில்லை. பின்னாளில் வருகின்ற இந்த தொகுப்பாசிரியர் செய்து தருகின்ற பதிகத்தில்தான் அதியமானின் பெயர் வருகின்றது. அது மட்டுமல்லாமல் அவனோடு சேர்ந்து அந்த காலகட்டத்தில் ஆண்ட சோழனும் பாண்டியனும் போரிட்டார்கள் என்ற செய்தியும் பதியப்படுகிறது. அந்த போரின் இறுதியில் அதியமானின் வெண்கொற்ற கொடையையும் அவனுடைய முரசையும் அவனுடைய தங்க ஆபரணங்களையும் சேரர்கள் பறித்து கொண்டனர் என்றும், இந்த பெருஞ்சேரல் இரும்பொறை தகடூர் கோட்டையை இடித்து தரைமட்டமாக்கினான் என்கின்ற செய்தியும் பதிகத்தில் பதியப்படுகிறது. இந்த போரை கொண்டு பெருஞ்சேரல் இரும்பொறைக்கு தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை என்கின்ற பெயரும் வருகிறது. இந்த தகடூர் போரில் புகழ்பெற்ற அதியமான் நெடுமான் அஞ்சி கொல்லப்படுகின்றான். இந்த போரை குறித்து பின்னாளில் தகடூர் யாத்திரை என்கின்ற ஒரு நூல் இயற்றப்பெறுகிறது. இதை இயற்றியவரும் அரிசில் கிழார் என்று சொல்வாரும் உளர். இந்த நூல் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. இன்று ஒரு சில பகுதிகள் மட்டும் புறத்திரட்டு என்கின்ற ஒரு தொகுப்பில் இருக்கின்றன. ஆனால் இந்த நூல் புகழ் பெற்றதாய் விளங்கியது என்பது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இந்த நூலை மேற்கோள் காட்டி புகழ்பெற்ற உரையாசிரியர்களாகிய நச்சினார்க்கினியர் மற்றும் பேராசிரியர் விளக்க உரைகள் எழுதியிருக்கின்றனர். தொல்காப்பியத்துக்கு உரை செய்த நச்சினார்க்கினியர் உழிஞை திணையை பற்றி குறிக்கின்ற இடத்தில், இப்போ ஒரு அரசனின் கோட்டையை மற்றொரு அரசன் முற்றுகையிடச் செல்லும் பொழுது உழிஞை பூவை அணிந்து கொண்டு செல்வான். அந்த இடத்திலே இந்த தகடூர் யாத்திரையை மேற்கோள் காட்டி தகடூர் கோட்டைக்குள் அதியமான் அஞ்சி பதுங்கி இருக்க சேரன் சென்று முற்றுகையிட்டதை இங்கு ஒரு உதாரணமாக காட்டுகின்றார். இதில் நமக்கு கிடைக்கின்ற ஒரு சுவையான செய்தி என்ன அப்படின்னா, இந்த தகடூர் யாத்திரை என்பது புதுமையான ஒரு பன்னிசை முறையில் அமைக்கப்பட்டது என்கின்ற ஒரு செய்தி. இந்த செய்திக்கு ஆதாரம் சேர்க்கின்ற வகையில் அகநானூறு பாடல் 352 அஞ்சி அத்தை மகள் நாகையார் என்கின்ற ஒரு பெண்பார் புலவரால் பாடப்பட்டது. இந்த தலைப்பில் இருப்பது போலவே அஞ்சியின் அத்தை மகளாக இவர் இருந்திருக்க வேண்டும். அந்த அகத்துரை பாட்டில் அவர் என்ன பதிகிறார்னா, கடும்பரி புரவி நெடுந்தேர் அஞ்சி நல்லிசை நிறுத்த நயவரு பணுவல் தொல்லிசை நிரீய உரைசால் பான்மகன் எண்ணு முறை நிறுத்த பண்ணின் உள்ளும் புதுவது புனைந்த திறத்தினும் குதிரை பூட்டிய உயர்ந்த தேரில் உலா வருபவன் அஞ்சி அவனது புகழை பாணன் ஒருவன் புதிய பன்னிசை கூட்டி பாடினான். அந்த இசைப்பாடல் தருகின்ற இன்பத்தை விட என் தலைவன் எனக்கு கொடுக்கின்ற இன்பம் அதிகமாக இருக்கின்றது என்று ஒரு தலைவி தன் தோழியிடம் சொல்வதாக இந்த பாடல் வருகின்றது. இதில் நாகையார் இந்த பாடலில் இந்த நூல் என்ன என்பதை குறிப்பிடவில்லை. ஆனால் பின்னால் வந்த தமிழறிஞர்கள் நாகையார் இந்த பாட்டில் குறிப்பிட்டிருக்கிறது தகடூர் யாத்திரையைத்தான் என்று சொல்கின்றார்கள். இப்படி தகடூர் போரில் அதியமான் இறந்த பிறகு ஔவையார் நெஞ்சை உருக்கும் பாடல்களை புறநானூற்றில் நல்கியுள்ளார். புறநானூறு 232 தலைவன் இறந்த பிறகு பாடுகின்ற கையறு நிலை என்கின்ற துறையில் வருகின்ற இந்த பாட்டில், இல்லாகியரோ காலை மாலை அல்லாகியர் யான் வாழும் நாளே நடுக்கல் பீலி சூட்டி நார் அரி சிறுகலத்து உகுப்பவும் கொள்வன் கொல்லோ
கோடு உயர் பிறங்கு மலை கெழிய நாடு உடன் கொடுப்பவும் கொள்ளாதோனே. காலை பொழுதும் மாலை பொழுதும் இல்லாமல் போகட்டும், என் வாழ்நாட்களும் இனி இல்லாமல் போகட்டும். உயர்ந்த மலையுடன் கூடிய ஒரு நாட்டுப்பகுதியை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளாத என்னுடைய தலைவன் அஞ்சி இப்படி நடுகள் நட்டு அதற்கு மயிர்பீலி சூட்டி அதன் மேல் கல்லை ஊற்றுவதை ஏற்றுக்கொள்வானா என்று கேட்கின்றார் ஔவையார். தொடர்ந்து புறநானூறு பாடல் 235 சிறிய கல் பெரினே எமக்கு ஈயும் மண்ணே, பெரிய கல் பெரினே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே. சிறிதளவு கல்லை பெற்றால் எமக்கு தருவான், பெரிய அளவு கல்லை பெற்றால் எமக்கும் தந்துவிட்டு தானும் உண்டு எம் பாட்டை ரசிப்பான். சிறிதளவே உணவிருந்தால் அதை பலரோடும் பகிர்ந்து உண்ணுவான், பெருமளவு சோறு இருந்தால் அதை மிக பலரோடு பகிர்ந்து உண்பான். அவன் மார்பை துளைத்த வேல் பெரிய பாணர் கூட்டத்தின் அகன்ற பாத்திரங்களை துளைத்து கொண்டு சென்று இறப்போர் கைகளையும் துளைத்து அவனது பாதுகாப்பில் இருந்த அவனுடைய சுற்றத்தாரின் கண்களை ஒளி இழக்கச் செய்து அழகிய சொல்லும் ஆராய்ந்த அறிவும் உடைய புலவர்களின் நாவிலும் தைத்து வீழ்ந்தன. எமக்கு பற்றுக்கோடாக இருந்த தலைவன் எங்கே சென்றான்? ஆசு ஆகு எந்தை யாண்டு உழன் கொல்லோ, இனி பாடுனரும் இல்லை, பாடுனர்க்கு ஒன்று ஈகுனரும் இல்லை. இனி பாடுவோரும் இல்லை, பாடுபவர்களுக்கு கொடுப்பவர்களும் இல்லை. பனித்துறை பகன்றே நரைக்கொள் மாமலர் சூடாது வைகியாங்கு பிறர்க்கு ஒன்று ஈயாது வீயும் உயிர்த்தவ பலவே. குளிர்ந்த நீரில் மலர்கின்ற பெரிய பகன்றை பூ ஒருவர் தலைக்கு உதவாதது போல நிறைய பொருள் இருந்தும் யாருக்கும் கொடுக்காமல் வாழ்ந்து இறப்பவர் பல என்று பாடலை முடிக்கின்றார். எபிகிராபிகா இண்டிகா என்று அழைக்கப்படுகின்ற கல்வெட்டுகளின் தொகுப்பில் 36ஆம் தொகுப்பில் நாமக்கல் அருகே கண்டறியப்பட்ட அதியனின் பெயர் தாங்கிய கல்வெட்டுகள் பற்றிய குறிப்பு இருக்கின்றது. நாமக்கல்லுக்கு பழைய காலத்தில் இருந்த பெயர் திரு ஆரைக்கல். ஆரை என்றால் கோட்டை என்று அர்த்தம். கல் என்பது ஒரு குன்று. அந்த இடம் ஒரு கோட்டையோடு கூடிய ஒரு மலைப்பகுதியாக இருந்திருக்கிறது என்று நமக்கு தெரிகின்றது. பின்னாளில் அங்கு 2 சிறு கோயில்கள் கட்டப்பட்டு திரு என்கின்ற அடைமொழி சேர்க்கப்படுகிறது. இந்த திரு ஆரைக்கல் பகுதியில் அமைந்த ரங்கநாதர் கோயிலின் உட்புற சுவரில் பல்லவர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கிரந்த எழுத்தை கொண்டு உருவான கல்வெட்டுக்கள் கிடைக்கின்றன. இவற்றின் காலம் 720 750 பொதுயுகம். இந்த கல்வெட்டில் 5 இடங்களில் அதியன் என்கின்ற பெயர் வருகின்றது. இந்த கோயிலுக்கு உரிய பெயராகவே அதியேந்திர விஷ்ணு கிரகம் என்கின்ற பதிவோடு கூட அதியந்திரானம், அதியநாத, அதியகுல மற்றும் அதியன் வாவய என்கின்ற அந்த பெயர் தொடர்களை பார்க்கும்போது பின்னால் அந்த பகுதியில் ஆண்ட அதியர் குலத்தை சார்ந்த ஒரு மன்னன் ஏற்படுத்திய கல்வெட்டுக்களாக இவை இருக்க வேண்டும் என்பது அறிஞர் கருத்து. இதுபோலவே ஆந்திரால 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த கும்மிரெட்டிபுரா என்கின்ற இடத்தில் கிடைத்த கல்வெட்டுகளிலும் அதியனுடைய பெயர் வருகின்றது. இவையெல்லாம் தொடர்ந்து வந்த அந்த அதியர் குலத்தின் பெருமைக்கு சான்றாக விளங்குகின்றன. இப்படி காலந்தோறும் பேசப்பட்டு வந்த இந்த அதியர் குலம் அதன் மிகவும் புகழ்பெற்ற மன்னனான நெடுமான் அஞ்சி. ஔவையார் தன்னுடைய புறநானூறு 231 பசுங்கதிர் திங்கள் அன்ன வெண்கொடை ஒன் ஞாயிறு அன்னோன் புகழ் மாயலவே என்று பாடுகின்றார். அஞ்சியின் வெண்கொற்ற கொடை குளிர்ந்த திங்களைப் போல் உள்ளது. ஒளி பொருந்திய ஞாயிறு போல் அவனுடைய புகழானது இவ்வுலகம் இருக்கும் வரை அழியாது நிற்கும் என்று வாழ்த்துகின்றார். அந்த வாழ்த்தினை உண்மையாக்குவது போல் ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் கழித்தும் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த அதியமான் நெடுமான் அஞ்சியின் கதையை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இங்கு மதுரையில் நாங்கள் தமிழ் பண்பாட்டை முன்னிறுத்தி நடத்துகின்ற கடம்பவனம் என்கின்ற திட்டத்தில் ஆண்டு முழுவதும் குழந்தைகளுக்கான பண்பாட்டு முகாம் நடத்துவோம். எங்களுடைய பண்பாட்டு மையத்தில் சுவற்றிலே ஓவியங்களாக பாரி வள்ளல் கதை, அதியமான் கதையெல்லாம் தீட்டி வச்சுருக்குறோம். இங்கே வரக்கூடிய பள்ளி குழந்தைங்களுக்கு நாங்கள் வினாடி வினா கொடுக்கும் பொழுது 100% சரியாக குழந்தைகள் பதிலளிக்கின்ற கேள்விகள் பார்த்திங்கன்னா
அதியமான் நெல்லிக்கனி மற்றும் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் கதையாகத்தான் இருக்கும். அந்த அளவிலே தொடர்ந்து தமிழர்கள் போற்றி வருகின்ற இந்த குறுநில மன்னர்கள் குறித்து நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.